வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் இந்த பிரேக்கை பற்றின ஒரு விஷயம் தான். அது என்னோடய ஆட்டோவிலே நடந்த விஷயத்தை தான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் நம்மளோட ஆட்டோ தான் இது. இந்த கிட்டு இந்த காட்டுறோம் பார்த்திங்களா, இதான் பார்த்திங்கன்னா பிரேக் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. சிலிண்டர் கிட்டு அது. நம்ம பிரேக் அழுத்தும் போது இதில் தான் ஆயில் ஃப்ளோ ஆகி அந்த இது வந்து ரெண்டு பக்கமும் கம்பி மாரி இருக்கும். அது வந்து தள்ளும். பிரேக் அப்ளை பண்ணும்போது பிரேக் அப்ளை ஆகும். இது பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டே எனக்கு ஆயில் லீக் ஆச்சு. நான் போய்ட்டு ஷோரூமில் கேட்கும்போது ஒரு டைம் அந்த ரப்பரை மட்டும் மாற்றி விட்டாங்க. அந்த ஆயில் சீல் ஒன்று இருக்கும். அந்த காட்டரில் அந்த இதுவில் வந்து அந்த கிட்டுவில் வந்து ஒரு ஆயில் சீல் இருக்கும். ரப்பர் ரெண்டு பக்கமும் சீல் இருக்கும். அந்த சீலை மட்டும் எடுத்து மாற்றி விட்டு இது பண்ணி விட்டாங்க. என்னாச்சுன்னா, ஆயில் சீல் மாற்றி ஒரு வாரத்துலேயே இந்தமாரி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆயில் லீக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க. அதனால் வந்து எப்போயுமே பிரேக் அந்த ஆயில் ஒரு வாட்டி லீக் ஆச்சுன்னா, அது எந்த ஆட்டோ இருந்தாலும் சரி, எல்லா ஆட்டோக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். இந்த கிட் வந்து ஒரு ஆட்டோ ஒரு மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அபே ஆட்டோ. இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 530 எவ்வளோ வந்துச்சு நான் வாங்கும்போது. எப்போ மாற்றிங்கன்னா இது செட்டாக மாற்றி விட்ருங்க. இந்தமாரி ஒரு வாட்டி ஆயில் சீலை மாற்றி பார்த்திங்கன்னா என்னென்னா, ஷோரூமில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டயர் கழட்டி மாட்டினா 200 வாங்கிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்க ஒரு டயர் 200, அப்புறம் அந்த ஆயில் சீல் வந்து ஒரு 150 எவ்வளோ வந்துச்சு, 350 400 அதே வந்துடுது. நீங்கள் இந்த அது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் ஓடிச்சு. அந்த கிட்டே மாற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாற்றி ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் ஒன்றும் பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு. அதுமாரி இந்த பிரேக் ஆயில்லையும் பார்த்திங்கன்னா, எங்கே ஆயில் லீக் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஆயில் குறையுதான்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நான் பிரேக் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது, லைட்டாக தான் வித்தியாசம் தெரியும். பிரேக் பிடிக்காத மாரி ஆயில் பார்த்திங்கன்னா லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் ஆயிலையும் செக் பண்ணிங்க. பிரேக் உங்களுக்கு சப்போஸ் பழைய மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வண்டியிலேருந்து கண்டிப்பாக பிரேக் தான் முக்கியம். மற்ற எது இருக்கோ இல்லையோ, இன்ஜினில் எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, பிரேக் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பிரேக்கு தான் மெயினாக வண்டிக்கு. அதனால் வந்து அந்த ஆயில் லீக் ஆகிடுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிட்டை மாற்றி விட்ருங்க. இதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆட்டோ நண்பர்கள் யார் இருந்தாங்கன்னா எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க. பழைய நண்பர்களுக்கு இந்த விஷயம் தெரியும், புதுசாக வரவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.